எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன நான் ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேர் ஷர்மிளா. எனக்கு இந்த வேலையை அருமையா வாய்ப்பு கொடுத்த என்னோட பெற்றோர் ஃபவுண்டர்ஸ் என்ற கார்த்திக் விஜி மற்றும் இந்த வேலையில எனக்கு இந்த ஜூம்ல நமக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க டைமண்ட் முத்து அண்ட் ஷீலாக்கு ஒரு சிறந்த பாராட்டுங்க. சிறந்த பாராட்டு. நீங்க பாத்துட்டீங்கன்னா மொத்தம் 78 பார்ட்டிசிபென்ட் இருக்கீங்க. 78 பேர் கேட்கறீங்க. ஆனா பாக்குறது பாத்துட்டீங்கன்னா ஒரு 8 பேர் கூட தாண்ட மாட்டீங்க. அப்ப மீதி ஏன் கேமரா அடிச்சிருக்கீங்க? கேமரா திறக்கலாமா இல்லையா? கேமரா தொடங்க. சோ நம்ம வந்திருக்கு வந்து ஜூம் கிளாஸ். ஜூம் கிளாஸ்னா பார்க்கவும் கேட்கவும் செய்யற கிளாஸ். சோ அதனால வந்து கேமரா ஆன் பண்ணுங்க. அப்பதான் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதே நேரத்துல நீங்க போக்கஸ் பண்றீங்களா இல்லைன்னு என்னாலயே வந்து பார்க்க முடியும். ஓகே. சோ பாருங்க, அங்க பாருங்க, ஒருத்தவங்க வேலை செஞ்சு இருந்தா கூட பாருங்க கேப்ல வந்து பாக்குறாங்க. வெரி குட். அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நான் வந்து என்ன டாபிக் பத்தி பேச போறேன்? ஓகே, நான் மோட்டிவேஷன் கொடுக்க வரல. இன்னைக்கு வந்து இந்த வியாபாரத்துல வந்து என்னென்ன செய்யலாம்னு சொல்லி நான் பேச போறேன். அதாவது இங்க பாருங்க, 2025 புது வருஷம் வரப்போகுது. ஆமாங்க இல்லையா? இன்னும் 2 வாரத்துல 14 நாள் தான் இருக்கு. நம்ம வந்து புது வருஷத்துக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு. நமக்கு இன்னும் ஒரு வயசு ஏறதுக்கு சொல்லலாம். இல்ல இன்னும் ஒரு வருஷம் அனுபவம் கூடிச்சுன்னு சொல்லலாம். எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆமாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது 2025ல இதெல்லாம் செஞ்சா உங்களோட வியாபாரம் இன்னும் நல்லா வளரும்னு சொன்னா கண்டிப்பா செய்வீங்களா இல்லையா? கண்டிப்பா செய்வீங்களா இல்லையா? இப்ப இருக்க செய்யற ஐ மீன் இப்ப போடுற எஃபர்ட்டை இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் எக்ஸாக்ட்லி செய்ய ஆரம்பிச்சு, இன்னும் கரெக்டா, இன்னும் பல மடங்கு, இன்னும் வேகமா செய்ய ஆரம்பிச்சிருங்க. ஆமா இல்லையா? சோ 2025க்காகவே நான் இன்னைக்கு பேச போறேன். ஓகே. நிறைய பேர் கோல் செட் பண்ணிருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுலாம். அது வெயிட் லாஸா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், இல்ல ஒரு வீடு வாங்குறதா, காடி வாங்குறதா நினைப்பீங்க. ஐயோ கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் தடுங்கல் ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம அடுத்த வருஷம் செய்வோம், அடுத்த வருஷம் ஆரம்பத்துல ஆரம்பிப்போம். அப்படி இப்படின்னு நிறைய கோல்ஸ் இருக்கும். கோல்ஸ் இருக்கும். சோ ஆனா வந்து இந்த 1ஆம் தேதி தாண்டணும், இந்த 1ஆம் மாசம் தாண்டணும், அது அப்படியே டிராப் ஆயிரும். ஆமாங்க இல்லையா? அது அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் குறையாம நீங்க கிளாஸஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும், பூஸ்டரா இருக்கும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வந்து நான் 2025ல என்ன மாத்திக்கணும், என்னது உங்க வியாபாரத்துல இன்னும் இதை சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சம் இன்கிரீடியன்ஸ் நான் சொல்ல போறேன். இப்ப 12 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. உங்களோட வியாபாரம் சூப்பரா வர்றதுக்கு 12 இன்கிரீடியன்ஸ் சொல்ல போறேன். அதுல ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க வியாபாரத்துக்கு புதுசாவே இருக்கட்டும்ங்க. நீங்க புதுசா இருக்கட்டும், இல்ல வியாபாரத்தை செஞ்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும், விக்கிறவங்களா இருக்கட்டும், சேல்ஸா இருக்கட்டும், ஓகே, யாராலும் சரி, அடிப்படையில நீங்க ஒரு 25 ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்ணிருந்தீங்களா? சாட் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதுல எஸ் போடுங்க. இன்னைக்கு வந்து நீங்க என்னோட டைப் பண்ண போறீங்க. பேச போறதுல நீங்க என்னோட டைப் பண்ண போறீங்க, டெக்ஸ்ட் பண்ண போறீங்க. சோ எவ்ரி டைம் நான் கேட்கும் போது செய்றீங்களான்னு கேட்கும் போது எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. நோ வெரிஸ். ஓகேங்களா? ஆனா நீங்க சொல்றது உண்மையான்னு எனக்கு தெரியாது. ஆனா யோ ஆஃப்லைன் இஸ் வாட்சிங். முடிஞ்சது உங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். இல்லைங்க, நீங்க நோன்னு சொன்னீங்க, எஸ் சொன்னீங்க, அவங்க கேட்பாங்க. அப்ப உங்க ஆஃப்லைனுக்கு உண்மையா நீங்க ரிப்ளை பண்ணுங்க. எனக்கு வேண்டாம். ஓகே. அட்லீஸ்ட் இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க. ஓகேங்களா? சரி, 25 பொருள் யூஸ் பண்றீங்களா? இது உங்க சொந்த வியாபாரம் சொல்லிட்டு நீங்க வரீங்க, செய்யறீங்க, அறுதலி கட்டி நம்ம தொடங்குறோம். நீங்க நீங்க சம்பாதிக்கிற கம்பெனிலேயே நீங்க மத்தவங்களுக்கு 10 பேருக்கு உத்தமமா நீங்க பேசுற ப்ராடக்ட பத்தி நீங்க சொல்றதுக்கு 25 ப்ராடக்ட் வைக்கிறீங்களா? அதுதான் ஃபர்ஸ்ட். முத நமக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அட்லீஸ்ட் 25 ப்ராடக்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமாங்க, இந்த டாபிக் வந்து நேத்து நாங்க எங்க சென்டர்ல பேசணும். ஓகேங்களா? எங்களோட மீட்டிங் சென்டர்ல இந்த டாபிக் வந்து ஒரு இத்தனை விஷயங்கள் இருக்குன்னு அவங்க சொல்லி பேசணும். மீட்டிங்லாம் முடிஞ்சு போயிட்ட பிறகு ஒரு 60 வயசுக்காரங்க, இல்ல 60க்கு மேல இருக்கும் அவங்களுக்கு, அவங்க 40 ப்ராடக்ட் யூஸ் பண்ற சொல்லி ஒரு ப்ராடக்ட் எனக்கு போட்டோ பிடிச்சு ஒரு 12:30 மணி இருக்குங்க அனுப்புறாங்க. மீட்டிங் 10 மணிக்கு முடிஞ்சிருச்சு. 12:30 மணிக்கு 40 ப்ராடக்ட் 60 வயசுக்காரங்க யூஸ் பண்றாங்கங்க. இத்தனைக்கும் அவங்க வேலை இல்ல. அவங்களுக்கு அப்கோர்ஸ் சப்போர்ட் பண்ற குழந்தைகள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து வேற சப்போர்ட்டிவா இன்கம் இல்ல, ஹஸ்பண்ட் இல்ல. ஆமாங்களா இல்லையா? சோ அவங்களே 40 ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது, இங்க நிறைய பேர் வேலை இடத்துல வேலை செய்வீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் கணவர் இருப்பாங்க, சப்போர்ட்டிவா மனைவி இருப்பாங்க. நல்ல
அண்டர்ஸ்டாண்டிங் பிள்ளைங்க இருப்பாங்க. சில பிள்ளைங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க குடுத்து உங்களுக்கு. இல்ல நீங்க இந்த வியாபாரத்த நல்லா சம்பாரிக்கலாம். நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்கு வரும்போது கணக்கு பண்ணாம வாங்கி சாப்பிடுறதோ, வாங்கி பயன்படுத்துறதோ அந்த இப்ப பாருங்க சில ஃபவுண்டேஷன்லாம் இப்ப புதுசா இந்த வெளிய வந்துச்சு இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாக்டிக் ஃபவுண்டேஷனுக்கு அடுத்து இப்ப புதுசா சீரம் ஃபவுண்டேஷன் வந்துச்சு. எனக்கு அந்த கருப்பு பாட்டில் ஃபவுண்டேஷன் இன்னும் இருக்குது. ஆனா புதுசு லான்ச் பண்ண நான் உடனே வாங்குனேன். எனக்கு பழைய பாத்திரம் முடியலையே. நான் ஏன் புது பாத்திரம் புது ஃபவுண்டேஷன் வாங்குனேன்? ஏன்னா சில நேரத்துல நான் வாங்கி ட்ரை பண்ற மாதிரி என் அனுபவம் எங்கேயும் வராது. நான் எவ்வளவுதான் படிச்சாலும், எவ்வளவுதான் ஸ்லைட போய் புரிஞ்சுக்கிட்டாலும், எவ்வளவுதான் என் ஆப்ல சொன்னாலும், என்னால ஒரு அனுபவத்தை வந்து நான் பாய்ச்சி பெறுற மாதிரி எதுலயும் கிடைக்காது. ஓகேங்களா? அதுதான் கான்பிடன்ஸ். ஓகே. சோ அதனால நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி என்னோட டீமுக்கு சொல்லி கொடுத்து அதுல பாருங்க இதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். 60 வயசுக்கு மேற்பட்டவங்க தெரியுமாங்க. ஓகே அவங்க இந்த டீம்ல இருப்பாங்க கண்டிப்பா ஜூம்ல. அவங்க பேர் வந்து கமலா. ஓகே அவங்க பேர் வந்து மேடம் கமலா. சோ எனக்கு ரொம்ப என்ன சொல்லுவாங்க ஆச்சரியமாயிடுச்சு. அவங்க வீட்டுல நிறைய இருக்குது சின்ன சின்ன பொருள். அதுல ஜிங்கல் வாக்கிங் பேட், அட்மாஸ்பியர் மினி அவங்க ரூம்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து சில ஜாமான் இஷ்டமெல்லாம் வாங்கி அவங்க பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்தும் 400 ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்க சொல்ல. நானும் நியாயமா சொல்றேன். 400 ப்ராடக்ட் வாங்க சொல்ல. பட் குறிப்பிட்ட முக்கியமான தேவையான பொருட்கள் மினிமம் உங்க வீட்டுல 25 ப்ராடக்ட் இருக்கணும். அடுத்தது 2வது இன்கிரீடியன்ட் என்ன பார்த்துட்டீங்கன்னா, நீங்க மீட்டிங் விடாம வரீங்களா? எஸ் ஓ நோ. ஜூம் மீட்டிங் கிடையாது. நான் கேக்குறது வந்து உங்க எல்லாருக்குமே சென்டர் மீட்டிங், இசிவியா இந்த மாதிரி மீட்டிங் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பாருங்க ஒவ்வொரு டீமும் பெஸ்டா நிறைய வகையில வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சென்டரா இருக்கட்டும், ஒர்க் ஷாப் வாட்டவர் உங்களுக்கு தெரியும் உங்க டீம் என்ன கொடுக்குறாங்க, அவங்க உங்களுக்கு எல்லாம் நடத்துறாங்கன்னு. அதுக்கெல்லாம் ரெகுலரா போறீங்களா? எஸ் ஓ நோ. கேள்வி என்னது? இதுதான் கேள்வி. ஆமாங்க இல்லையா? ஆப்லைன் ப்ளீஸ் டேக் நோட். ஓகேங்களா? சோ எதுக்கு மீட்டிங் போகணும்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்துல நான் இப்ப சொல்ற ஒரு சில விஷயங்கள் நீங்க வாழ்க்கை இந்த இந்த விஷயத்தை கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். கமிட்மெண்ட். ஓகேங்களா? இந்த தொடர் விஷயங்கள் வந்து லைஃப் லாங் கமிட்மெண்ட். என்னது? மீட்டிங் 3 மாசம் வருது, இந்த 90 நாள் வருது, 120 நாள் வருது. கிடையாதுங்க. அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அன்லெஸ் எமர்ஜென்சி, இறப்பு, உங்களால மெத்தைய விட்டு எந்திரிக்கவே முடியலன்னா நியாயம். ஒரு நாள் வருது, ஒரு நாள் வராம போறது. ஒரு நாள் வருது, 3 வாரம் வருது, 3 வாரம் சேர்ந்து அப்புறம் ஒரு நாள் வருது. சோ இது வந்து ஒரு லீடருக்கோ இல்ல ஒரு நல்ல பிசினஸ் எடுத்து செய்யறதுக்கு வந்து கேப்பபிள் கிடையாது. நம்மளே வந்து கரெக்டான கிராஃப்ல வந்து அழகா வரமா இல்ல. இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருதுன்னு சொல்லி நம்மளே ஒரு ப்ராப்பரா லேர்ன் பண்ணும்போது எப்படி நம்மளை நம்பி ஒரு 4 பேர் நம்மளால வளர்க்க முடியும். ஆமாங்களா இல்லையா? சோ மேக் ஷூர் கீப் லேர்னிங். எல்லாத்தையும் கத்துக்கணும். அடுத்தது கிளாஸ்க்கு வரணும். அடுத்தது சில பேர் பாருங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கும். டாப்குள்ள வருவாங்க. வந்து அல்லாம இந்த வைட்டமின் சி தான் ஏற்கனவே இதுதான் கேட்டுட்டேன் 2 வாட்டி. நான் 3வது வாட்டி கேட்கணுமா சொல்லிட்டு குவிட் பண்ணிருவாங்க. வெளியாயிருவாங்க. இல்ல டிவி ஆன் பண்ணிருவாங்க. இல்ல மத்த விஷயங்கள் அவங்க பர்சனல் விஷயம் செய்வாங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு கத்துக்கிறீங்களோ உங்க வியாபாரம் அவ்வளவு பெருசாகும். அவ்வளவு க்ரோ பண்ணும். ஓகேங்களா? எனக்கு இவ்வளவு போதும் என்னைக்கு ஸ்டாப் பண்றீங்களோ உங்க வியாபாரம் இவ்வளவுதான் இருக்கும். ஓகே. சோ ஏன் நான் சொல்றேன் இன்னைக்கு கலைவனிக்க பேசும்போது அவங்கள்ட்ட எனக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆமாங்களா இல்லையா? இவன் தான் அதை நான் கத்து கொடுத்தா இருந்தாலும் இல்ல அவங்க என்னோட சென்டர்ல லிங்க் பண்ணலாம். எனக்கு அவங்ககிட்ட எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரி நோக்கத்துல இவங்கள்ட்ட என்ன கிடைக்கும்? இவங்கள்ட்ட என்ன கிடைக்கும்? ஏன் சில நேரத்துல என்னோட ஏபி பேசும்போது எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு தெரியுமாங்க. இது நல்லா இருக்கே. இது இத்தனை நமக்கு தோணலையே. இத்தனைக்கு யாரு? ஒரு ஃபவுண்டர் ஃப்ரெண்ட் என்னையே யோசிக்க வைக்குதா இல்லையா? அப்போ நீங்க இங்க நிறைய பேர் 3%, 6%, ஜஸ்ட் ஸ்டார்டட் 0%, 12, 15, 18 நீங்க எல்லாம் இருப்பீங்க. அப்ப ஏதாச்சும் வகையில உங்களுக்கு அந்த பாயிண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையா? அந்த ஒரு பாயிண்ட் அந்த ஒரு கஸ்டமர் கன்வின்ஸ் பண்றதுக்கு உதவியா இருக்குமா இல்லையா? அதனால யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா பேசினாங்களா இதுதான் நம்ம கத்துக்கிட்டோமே இது நமக்கு வேண்டாம்னு சொல்லி நினைக்காதீங்க. கீப் லேர்னிங், க்ரோ பண்ணுங்க. அடுத்தது உங்களோட ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க எந்த ஒரு துறையில இருந்தாலும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, இல்ல ஒரு டீச்சர் லைன்ல இருக்கீங்க, கண்டிப்பா 2 வருஷத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இல்ல 5 வருஷத்துக்கோ நீங்க போயிட்டு சம் அப்கிரேட் சொல்லி பண்ணுவாங்க. எதுக்கு? லேட்டஸ்டா ட்ரெண்டிங் என்ன இருக்கு? லேட்டஸ்டா டெக்னிக் என்ன இருக்கு? முன்ன வந்து இப்படி இப்படி அப்ளை பண்ணிட்டு இப்படி அப்ளை பண்ணுவோம். இப்ப மாறி இருக்கும். சோ அந்த ஸ்கில்ல வந்து நீங்க இந்த வியாபாரத்துல கத்துக்கணும். டெமோ, மத்தவங்க எப்படி டெமோ செய்யறாங்க. சில பேர் லிஸ்டினி வேற வேற மாதிரி செய்வாங்க. கல்சின் வேற டெமோ செய்வாங்க. சோ
எப்பவுமே ஒரு விஷயம் உங்களுக்கு கத்து கொடுத்துட்டாங்களா அதோட ஸ்டாப் பண்ணிக்காம அந்த ஸ்கில் அந்த டெமோ வச்சு வேற என்ன செய்யலாம். நிறைய யூடியூப் இருக்கு. சம்டைம் மெல்லேஸ் கிட்ட கத்துக்கலாங்க. மலாய்க்காரங்க வந்து பூந்து ஆராய்வாங்க. இது நல்லா இருக்கும். அவங்கள்ட்ட பூந்து ஆராய்ஞ்சிருவாங்க. ஒரு 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 பொருளா கொடுத்தீங்கன்னா அதை பிச்சு அப்படியே இதுக்குள்ள என்ன இருக்கு கரைச்சு குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி கரைச்சு குடிச்சு அது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் டெமோ காமிக்கலாம், பல வகைகள் நானே உங்களுக்கு கத்துக்குவேன். சில நேரத்துல நானே அக்கறை எடுத்து இன்னைக்கு ஒரு பொருளை பத்தி பத்தி பண்ணா போயிட்டு தேடுவேன். ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்காதா, ஒரு ஸ்கில் கிடைக்காதா. நம்ம எப்போதும் இப்படி காமிச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்கள வாவ்னு ஆக்குறதுக்கு நான் போய் டைம் எடுத்து தேடுவேன். அந்த மாதிரி அப்கிரேட் பண்ணுங்க உங்க ஸ்கில. 1980லயும் 1990லயும் அங்கேயே நின்றாதீங்க. அப்கிரேட். பிகாஸ் நம்ம 2025க்கு போயிட்டு இருக்கோம். அடுத்தது ஒரு விஷயத்த பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றீங்களா? உங்க பிளாட்டினம் உங்க ஆப்ளைனுக்கும் டெமோ காமிங்க. நான் செய்யறது சிஸ்டர் சரியா சிஸ்டர், சரியா பிரதர், மேடம், சார், டைம் யாருங்க அவங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் அவங்கனால மட்டும்தான் நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்க. இது இப்படி இல்லை, இப்படி உங்களுக்கு கரெக்ட் பண்ண முடியும். மத்தவங்க எல்லாரும் நமக்கு ஏற்ற ஜிங்சாக் தான் அடிக்க முடியும். ஆமாங்களா இல்லையா? வெளி உலகத்துல பாருங்க எல்லாரும் நீ கரெக்டா செஞ்ச, ஓமாக்கு தப்பு இல்ல, அவன் தப்பு இல்ல அப்படிதான் சொல்லிட்டு போறாங்க. ஆனா இந்த எம்பி வியாபாரத்துல நம்ம தப்பு இருந்தாலும் இப்படி செஞ்சிருக்கலாம். அது அழகான முறையில கனிவா அன்பா ஒரு ஆப்லைன் ஒரு டென்த்ல மட்டும் தான் அது எடுத்து சொல்ல முடியும். சோ whenever நீங்க வந்து மிஸ்டேக்ஸோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு டிவோர்ஸ் தப்பா செஞ்சீங்கன்னா அவங்க அழகா உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க, உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க செஞ்சாதான் அவங்க கரெக்ட் பண்ண முடியும். நீங்க செய்யலைன்னா கண்டிப்பா கடைசிக்கு அவங்களால கரெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த வியாபாரத்துக்கு நீங்க கமிட் பண்ணும்போது நேரத்தை கொடுத்தே ஆகணும். இது வாழ்க்கை பூரா வந்து நம்ம இங்க பாருங்க. நான் வந்து இந்த வியாபாரத்தை 12 வருஷம் இருக்கேன். இந்த வியாபாரத்துல 12 புது வருஷம் வந்துச்சா 13 வருஷம் இந்த வியாபாரத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். என்னத்த நேரத்தை நேரத்தை அர்ப்பணிக்கணும். நம்ம டைம் வியாபாரத்துக்கு கொடுக்கணும். எண்ணி ஸ்பெண்ட் பண்றது. ஒரு நாளைக்கு பிசினஸ் எப்படி நம்ம கனெக்ட் பண்றாங்க. ஓகே 1 hour நாலேஜ் கத்துக்கிட்டுமா நான் பிசினஸ் செஞ்சுட்டேன் கிடையாதுங்க. நாலேஜ் வேற, கத்துக்கிறது வேற, அதை கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்றது வேற. புரியுதுங்களாங்க? கிளியர்? கத்துக்கிறது டெய்லி கிளாஸ் போறது, எல்லா கிளாஸ்க்கும் புக் நோட்ஸ் எடுத்துருது. வெரி குட், ஐ அப்ரிஷியேட். நல்ல ஒரு லேர்னரா இருக்கீங்க. அந்த எண்ணத்தை நான் பாராட்டுறேன். ஆனா கத்துக்கிட்டு நீங்க செஞ்சாதான் வளர முடியும். இப்ப நேற்று சொல்லி கொடுத்த விஷயத்தையும் இல்ல உங்க ஆப்ல நேற்று ஒரு கிளாஸ்ல வச்சு பேசியிருப்பாங்க, இல்ல போன வாரம் பயிற்சி பத்தி பேசியிருப்பாங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? நீங்க செஞ்சு பாத்தீங்களா? நீங்க ட்ரை பண்ணீங்க டெமோ. ஓகே டெமோல வந்து புரோட்டீன் வச்சுக்கோமே, புரோட்டீன் வார்ம் வாட்டர்ல விட்டா அந்த லைட் விட்டா லைட் எரியாது. அதே எம்ஏ புரோட்டீன்ல விட்டா லைட் எரியும். அதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க நேரத்தை போடுறதோ உங்க வியாபாரத்துக்காக நேரத்தை ஒதுக்குறதோ இட்ஸ் கம்பல்சரி. கம்பல்சரி. இந்த வியாபாரம் கேட்கும் இருப்பாங்க. இந்த வியாபாரம் என்னென்ன கேட்கும் பாத்தீங்கன்னா உங்க உழைப்பு, உங்க சாக்ரிஃபைஸ், உங்களோட திறமை, நிறைய விஷயத்த கேட்கும். அது உங்க நேரத்தை கேட்கும். நேரத்தை கேட்கும் போது கொடுக்க தயாராங்க. இல்ல நான் வேலை முடிஞ்சு வந்துட்டேன், என் ஃபேமிலிக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஹஸ்பண்டுக்கு டைம் பண்ணணும், வீட்டுக்கு சொந்தக்கார வராங்க, கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வராங்க, அது இது நிறைய விஷயம் அதுக்கே டைம் போகுது. ஆனா பிசினஸ்ல வரும்போது நேரத்தை செலவு பண்ண முடியல. அவங்களா இல்லையா? சோ அதனால நேரத்தை கொடுங்க எம்பிக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா 3வது இன்கிரீடியன்ட் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க இந்த வியாபாரத்துக்கு நீங்க மட்டும் வரக்கூடாது. உங்க கீழே உங்க டீம்னு ஒரு ஜாயின் பண்ணிருப்பாங்களா அவங்கள மீட்டிங்க்கு கூட்டிட்டு வரணும். செய்றீங்களா? எஸ் ஆர் நோ. எஸ்னா எஸ் போடுங்க, நோனா நோ போடுங்க. ஓகேங்களா? நீங்க இந்த வியாபாரத்துக்கு ஒண்டியா வந்தீங்கன்னா நீங்க மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களை மாதிரி யாரும் சூப்பரா ஈஸ்பிரிங் காமிக்க முடியாது. உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் குவீன் யாரும் அடிச்சுக்க முடியாது இந்த உலகத்துல. நீங்க திறமைசாலி ஆயிருவீங்க கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு. ஆனா என்னைக்கு உங்க கூட சேர்ந்து 4 பேரு கூட்டிட்டு வந்தீங்கன்னா நீங்க லேர்ன் பண்ண இடத்துல இருந்து நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? நீங்க உங்களோட குரூப்பை கூட்டு வந்து உங்க சென்டர்ல உட்கார வைக்கும் போதோ இல்ல ஒர்க் ஷாப், ரேலி, செமினார் இதை எங்க உட்கார வச்சாலும் நீங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சோ அதை செய்றீங்களா பாருங்க. ஓகேங்களா? அது செய்யலைன்னா பரவாயில்ல. 2025ல கோல்ட்ல எழுதுங்க. நான் கண்டிப்பாங்க இந்த வருஷம் முழுவதும் எந்த எம்பி நிகழ்ச்சி ஈவன் எது வச்சாலும், எம்பி ரெக்கக்னிஷன், எம்பியோட மீட்டிங் எது வச்சாலும் நான் எனக்குன்னு ஒரு 3 பேர்த்த கூட்டிட்டு போன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க. அடுத்தது 4வது இன்க்ளூடிங் என்ன பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தை நம்ம இன்னும் பெருசா ஆக்கணும். இன்னும் மோர் பீப்புள் கொண்டு போகணும். அண்ட் ஈஸி வேல வந்து நம்ம ஆளுங்களை வந்து கிளிக் பண்ண வைக்கணும்னா வேற ஒன்றும் இல்ல, டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜி நீங்க யூஸ் பண்றீங்களா? டெக்னாலஜி வச்சு பயன்படுத்துறோம். எப்படி பாக்குறோம் அடுத்தவங்க என்ன செய்யறாங்க, டிக்டாக்ல என்ன பண்றாங்க,
ஸ்டேட்டஸ் என்ன போறோம் பாக்குறோம். ஆனா அது நம்ம எப்படி நம்ம பிசினஸ் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர போறோம், அதுதான் மேட்ரு. ஓகேங்களா? நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஐஜி Facebook யூஸ் பண்றீங்க, ஐஜி யூஸ் பண்றீங்க, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் யூஸ் பண்றீங்க, டிக்டாக் யூஸ் பண்றீங்க. இந்த 4 பிளாட்ஃபார்ம்ல உங்க வியாபாரத்தை ப்ரோமோட் பண்றதுக்கு வச்சுக்கலாம். இல்ல உங்க 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 வியாபாரத்தை ஷேர் பண்றதுக்கு வச்சுக்கலாம். நீங்க பண்றீங்க. அந்த அந்த பிளாட்ஃபார்ம் உங்கள்ட்ட காசு கேக்குதா? கேக்குதா? இல்லங்க. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு டெம்பிள் போய் அடிக்கிறீங்க பிரிண்டிங் ஷாப்ல, கண்டிப்பா அந்த கம்பெனில அந்த இவங்ககிட்ட டிசைனர் பே பண்ணணும். அதுவே வந்து நீங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க, ரேடியோல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க, டிவில ஆஸ்ட்ரோல போடுறீங்க, கண்டிப்பா காசு பே பண்ணி ஆகணும். பட் ஒன்லி சோசியல் மீடியா மட்டும் தாங்க, ஒரு சென்ட் கேட்காது. ஆனா உங்களால ப்ரோமோட் பண்ண முடியும் அந்த சோசியல் மீடியா மூலியமா. சோ எப்படி இருக்கணும் அந்த வீடியோ? மோ கிரியேட்டிவா இருக்கணும். இங்க பாருங்க, நீங்க வந்து 2025 சொன்னல, உண்மைதாங்க. 2025க்கு போகும்போது அட்வான்ஸா இருக்க கத்துக்கணும். நம்ம சொன்னல, நம்ம 80s 90sல பிறந்திருப்போம்னா 93 தான் 90s கிட் சொல்லுவாங்க. இந்த 90s கிட்ட கல்யாணமே அவசரம். அந்த வந்து ஃபேமஸான இதுல பிறந்தவங்க 90s. இந்த 90s நான் பிறந்துபிட்டு நான் வந்து 90s நிக்க முடியுமா? என்னோட மென்டாலிட்டியும் என் மைண்ட் செட், நான் யோசிக்கிற விதம், நான் பேசுற விதம் முடியுமா? முடியாது. நான் எவ்வளவு அப்கிரேட் பண்ணிக்கிறேன், எவ்வளவு என்னோட நாலேஜ் எடுத்துக்கிறேன். அடுத்தது என் பிசினஸ்க்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன். இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி வீடியோஸ் கிரியேட்டிவா செய்யறேன், அட்ராக்ட் பண்ற மாதிரி செய்யறேன். இந்த 3 நிமிஷமா உட்காந்து வீடியோ பேசுறது, காமிச்சுக்கிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சு காமிக்கிறது, 6 நிமிஷமா உட்காந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பேசுறது, அதெல்லாம் ஆளுங்க தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்ட் 1 செகண்ட்ல ஒரு வீடியோ செய்யற மாதிரி கிரியேட்டிவா வரணும், ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா ரெகுலரா அவங்களோட சோசியல் மீடியால இதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணும். அது நீங்க போஸ்ட் பண்றீங்களா? உங்களோட Facebookல, Instagram, TikTokல எஸ்னா எஸ், நோனா நோ. அப்புறம் பாருங்க உங்களுக்கு எஸ் எத்தனை கிடைச்சிருக்கு, நோ எத்தனை கிடைச்சிருக்குன்னு. கான்ஃபிடன்ஸ் ஒரு 4 பேர் தான் ரிப்பேர் பண்றாங்க. அப்ப 4ல இருந்து ஒரு 6 பேருக்குள்ளதான் இந்த ஜூம் நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. ஆமாங்களா? இப்ப மீதி உள்ளவங்களா எதுவுமே செய்யலையோ, இவங்களாச்சும் செய்யறாங்க, நீங்க எதுவுமே செய்யலையோ. ஆனா செய்யாம இருக்காதீங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஃப்ரம் நவ். எந்த இடத்துல இருக்கோம், எங்க விழுந்தோம், எப்ப டிராப் ஆனோம், டசன்ட் மேட்டர். ஓகேங்களா? நம்ம செய்யறத செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிட்ட அதே கொடுத்து எனக்காக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி, அந்த வீடியோவா இருக்கட்டும், கண்டென்ட்டா இருக்கட்டும், வாட் எவர் இருக்கட்டும், டெம்ப்ளேட்டா இருக்கட்டும். இப்ப உதாரணத்துக்கு இன்னைக்கு பாருங்க, அடுத்த வாரம் வந்து ஒரு பிளண்டின் பேச போறாங்க. ஒரு யங் பிளண்டின் தெரியுமாங்க? சிங்கிள் ஒரு பொண்ணு, வெல் எஜுகேட்டட். அந்த பொண்ணு வந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை பேசுறாங்க. இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிடல, என்ன பண்ணணும்? வந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நிகழ்ச்சி, பிசினஸ் ஆன்லைன் மீட்டிங் இருக்கு, இல்ல ஒரு யங்ஸ்டர் வந்து எப்படி சம்பாதிக்கலாம் பாக்குறீங்களா, அந்த சொல்லி இன்னைக்குல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சாதான் அன்னைக்கு ஒரு 5-6 பேர் வந்து உட்காருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? அதை உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷேர் பண்ணும்போது நீங்க இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணுவீங்க. ஓகே? ரொம்ப ஈஸியா ரீச் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த Facebook சோசியல் மீடியா பாருங்க, சீக்கிரமா ரீச் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தது 5வது இன்க்ரீடியன்ட் என்ன பாத்தீங்கன்னா, ஓகே வியாபாரத்துக்கு வந்துட்டோம். இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டு பிறகு இந்த எம்ஏ வெப்சைட் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அடுத்தது யூஸ் பண்ண தெரிஞ்சாச்சா? டிவி எப்ப செக் பண்ணோம்? எவ்ரிடே செக் பண்ணோம். ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 3 தடவையாச்சும் நீங்க எம்ஏ வெப்சைட்ல போய் லாகின் பண்ணி செக் பண்றீங்களா? நான் உண்மையே சொல்லுவாங்க, நான் ஒரு 6 தடவை மேல பாத்துருவேங்க. ஏன் தெரியுமா அவ்வளவு பாக்குறேன்? அத்தனை நாள் பாக்குறேன், நிறைய பேருங்க. 200 300 பேர் இருந்தா அங்க ஒரு 100 பிவி யாச்சும் ஜாம் எடுத்தாங்க, எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? ஒரு டோட்டல் பிவில கண்டுபிடிச்சிடலாம். ஆனா தேடுவேன், இந்த ஏபிசிக்கு இந்த ஏபிசியா? இப்ப ஒருத்தவங்க போன் அடிச்சு கேட்டு போனாங்க, சிஸ்டர் ஷாம்பு முடி கொட்டுது, எந்த ஷாம்பு சிஸ்டர் கேட்டு போவாங்க. அவங்க போய் வாங்குனாங்களா, இல்ல திரும்பி ரிட்டர்ன்ல வந்துட்டாங்களா, விலையா இருக்குன்னு வந்துட்டாங்களா? நம்ம செக் பண்ணுமா இல்லையா? நான் எப்பவுமே செக் பண்ணுவேன். ஒருத்தங்க எம்ஏ ஷாப் போயிட்டு வந்துட்டா கரெக்டா வாங்கிருக்காங்களா இல்லையா? நம்ம சொன்ன பொருள் 7 பொருள் சொன்னோம், இப்பதான் பாக்கலாமா இல்லையா வெப்சைட்ல எத்தனை பொருள் வாங்கியிருக்காங்க? 7 பொருள் வாங்கியிருக்காங்களா இல்ல? அப்ப வாங்கலாம் அடிப்பேன். சிஸ்டர் இந்த டயபிட்டிஸ்க்கு இந்த ஃபைபர் எடுக்கணும், புரோட்டீன் எடுக்கணும், எல்லாம் சொல்லி 7-8 வைட்டமின் வந்துரும். ஆனா அது 4 மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்புறம் கேட்கும் போது தெரியும் உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம். அப்ப என்ன செய்யணும்? அடுத்த மாசம் ஃபாலோ பண்ணுவேன். சிஸ்டர் அன்னைக்கு 4 பொருள் வாங்கிட்டீங்க, இன்னும் பேலன்ஸ் 3 பொருள் இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபாலோ பண்றதுக்கு இந்த சொல்லுவாங்க.
ஓகேங்களா? நம்ம 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 சைன் அப் பண்ணிருப்போம். நம்ம டீம் எல்லாம் நம்ம கீழ இருப்பாங்களே, அதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். இத நீங்க ரெகுலரா பார்க்கணும். இதுதான் நம்ம வேலையே அதான். பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டே ஏன் இருக்கணும்னா, நம்ம வந்து ட்ரிகர் பண்ணும். ஒண்ணு வந்து ஏன் அது நம்ம பார்க்கணும்னா, நமக்கு ஒரு ஒரு லெவல்ல இருக்கும். நான் வந்து ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளான்டியம். நான் வந்து மாச கடைசில கண்டிப்பா 12,000 NP முடிக்கணும். அப்ப 7ஆம் தேதி எவ்வளவு இருக்கு? 14ஆம் தேதி எவ்வளவு இருக்கு? நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பேன். 7ஆம் தேதிக்குள்ள 3000. 14ஆம் தேதிக்குள்ள அங்கோட 6,000. இந்த மாதிரி இந்த 3000 3000 என்னோட கணக்குல வச்சிருப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டார்கெட் வந்துருச்சா? என் ஆளுங்க ஆக்டிவா இருக்காங்களா? இந்த லேக் எப்படி? இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி? எல்லாத்தையும் பாக்க தான் மூளை யோசிக்கும். சில நேரத்துலங்க நமக்கு நெறைய ஆளுங்க இப்ப நீங்க புதுசா இருக்கீங்க. அதுல மேபி உங்க கீழ 10 பேர் 25 பேர் இருக்காங்க விட்டுருங்க. இப்ப எங்கள யோசிச்சு பாருங்களேன். எங்களுக்கெல்லாம் வந்து நெறைய ஆளு 300 4 பேர் இருக்காங்கன்னா, அந்த ஆள மறந்துருவோம் பேசுறதே. அந்த ஆள்ட்ட கம்யூனிகேட் பண்றதோ நம்ம டெய்லி அனுப்பி விட்டுருவோம். டெய்லி ஆக்டிவிட்டி இல்ல ஏதாச்சும் ப்ராடக்ட் அனுப்பி விட்டுருவோம். ஆனா அந்த பர்சன் ரிப்ளையே பண்ணல வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு ஏபிசி இருக்காங்க மறந்துருவோம். தட்டிட்டே இருக்கும்போது ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெர்சன் இருக்காங்க நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். ஐயோ இந்த அக்கா போன வருஷம் ஜூலைல சைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம அனுப்புறோம். அவங்க போய் வாங்கிக்கிறாங்க. கம்யூனிகேஷன் இருக்காது. அவங்க பேச மாட்டாங்க நம்மள்ட்ட. அப்ப நம்ம போய் தேடி பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ஹிண்டோ, ஒரு வழியோ, ஒரு சிந்தனையோ பொறக்குங்க. அதனால என்ன செய்யணும்? உங்களோட எம்எல் வெப்சைட்ட அடிக்கடி லாகின் பண்ணி பாருங்க. இல்லைன்னா பாஸ்வேர்டே மறந்துடுவீங்க. ஆச்சுங்களா? ஆறாவது இன்க்ளூட் என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னே ஒரு ஆப்லைன் இருப்பாங்க. இல்ல ஆப்லைன் விட்டுருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஆக்டிவ் பிளாட்டினம் இருப்பாங்க. நல்ல இந்த வியாபாரத்தை சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல. அவங்களுக்கு டெய்லி கால் பண்ணி உங்க குரூப்ப பத்தி பேசலாம், ஸ்ட்ரக்சர் பத்தி பேசலாம், ஐடியாஸ் பத்தி பேசலாம், சேலஞ்சஸ் பத்தி என்ன வேணா பேசலாங்க. ஆனா நீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க பேசும்போது அவங்கள்ட்ட இருந்து ஐடியா கிடைக்கும். பேசுறீங்களா? நார்மல் கால் பண்ணலாம் கூட இட்ஸ் ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நார்மல் கால் பண்ணா காசு நெறைய வந்துரும். பில் எகிரிரும் பயந்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கால் பண்ணலாமா இல்லையா? பண்றீங்களா? இங்க ஒரு எஸ் வந்திருக்கு. ஒரு எஸ் வந்திருக்கு. மீதி மேபி ஆப்லைன் டெய்லி பாத்துக்கிறதுனால கால் பண்றது இல்லையோ, அந்த தவறு மட்டும் செஞ்சிடாதீங்க. நீங்க உங்க ஆப்லைன் நீங்க அட்டாச் பண்ணும்போது, எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்களோ, எவ்வளவு அப் டு டேட் எல்லா ஆப்லைனும் அந்த 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 விஷயங்கள் சொல்லுங்க நாலேஜ்லாம் வந்து எல்லாமே ஆப்லைன் இருக்கும். நீங்க எவ்வளவு க்ளோஸா இருக்கீங்களோ எல்லாமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நீங்க தள்ளி தள்ளி போனீங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா ஷேர் பண்ண மாட்டாங்கல்ல. சில விஷயம் உங்களுக்கு அது கிடைக்காது. உங்களுக்கே தெரியும். உங்களால அது ஃபீல் பண்ணும். க்ளோஸா இருக்கும் வேற மாதிரி ஃபீலா இருக்கும். ஒரு ஸ்டெப், 2 ஸ்டெப் வந்து ஒரு ஆப்லைன மட்டும் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பார்த்தா மட்டும் வந்து அந்த விஷயங்கள் கிடைக்காது. அதனால டெய்லி கால் பண்ணும்போது அந்த உறவு வளரும். சம்டைம் வந்து ஈவன் அந்த ஆஃப்லைன் டவுன்லைன் அந்த ரிலேஷன்ஷிப்பே வந்து அந்த கால் மூலியமா வளருது. இந்த ம அ வாரத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் வந்துட்டு, "வணக்கம் சிஸ்டர்" கை குடுத்துட்டு போய் உட்காருது. கிளம்பும்போது, "கிளம்புறேன் சிஸ்டர்" கை குடுத்துட்டு போனா, அது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்ல. அது ரொம்ப எம்ப்டியா இருக்கும். எம்ப்டியா இருக்கும். உங்க ஆஃப்லைனுக்கு இப்படிதான் உங்கள கொண்டு வருதுன்னு நினைப்பாங்க. நீங்க தான் கம் க்ளோசர். எப்பவுமே ஆஃப்லைன் தள்ளி மாட்டாங்க. ஏபிஓ மட்டும் தான் தள்ளி பின்னாடி போவாங்க. ஏன்னா அவங்க தப்பு செய்றாங்க. ஒழுங்கா பிசினஸ் செய்யல, ஆக்டிவா இல்ல, செட் பண்ண கோல வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணல. அதனால அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங். அவங்களே 3 ஸ்டெப் பின்னாடி போங்க. கண்ண பார்த்தாலே ஸ்கேன் பண்ண முடியும். தெரியுமா? ஆ நம்மள அப்படி கியூஆர் கோட் மாரி ஸ்கேன் பண்ணிடலாம். ஒரு ஆள் தள்ளி போறாங்களே நான் கண்டுபிடிச்சுருவேன். ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க என்கிட்ட. அதனால தான் அவங்க என்கிட்ட வந்து க்ளோஸ் ஆக முடியல. சோ இது சைக்காலஜிக்கலி தெரிஞ்சது. உங்க பிள்ளைங்க அப்படித்தானே. தப்பு பண்ணாம கிட்ட வரமாட்டாங்க. கண்ண பார்த்து பேச மாட்டாங்க. சிம்பிள் திங் தானே. அதனால பாத்தீங்களா, நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம இது சரி தப்புன்னு சொல்றோம். அப்ப வியாபாரத்துக்கு வரும்போது மட்டும் என்னங்க? வியாபாரம் இது different ஒரு விஷயங்கள். அப்ப என்ன செய்யணும்? எவ்ரிடே கால் பண்ணுங்க. டோன்ட் ஃபீல் லைக் உங்க ஆஃப்லைனுக்கு வந்து இங்க பாருங்க, ஆ இங்க ஒரு இப்ப பிளென்டினம் நான் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, 20 பேருக்கு நான் கால் பண்ண முடியும்? நானா ஒரு ஆள் ஞாபகம் வச்சு இருக்கிற கஸ்டமரே அத்தன பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நான் 20 பேருக்கு கால் பண்ண முடியும். பண்ண முடியும் இல்லன்னு சொல்லல. நான் ஞாபகம் வச்சு கால் பண்ற பதிலா ஒரு டஃப்பா இருக்கும். பட் 20 ஏபிஓஸ் ஒரு ஆப்லைன் கால் பண்ணா வேற வேற டைம்லாம் கால் பண்ணுவாங்க. வி கேன் முடியும். பேச முடியுமான்னு நினைக்காதீங்க. ஆ நம்மளால முடியும். பிளென்டினால முடியும். அந்த ஒரு உழைப்ப போட அந்த பிளென்டினால முடியும். அதனால என்னைக்கு எந்த டைம்ல பேசுங்க. சில பிளென்டின் காலைல ஃப்ரீயா இருப்பாங்க. சில பிளென்டின் நைட்ல ஃப்ரீயா இருப்பாங்க. அவங்களோட ஷெட்யூல் உங்களுக்கு தெரியும். சிஸ்டர் பேசலாமா கேட்டுட்டு இன்னைக்கு இந்த அப்பாயின்ட்மென்ட் போனேன். இந்த வீட்ல ரெஸ்பான்ஸே இல்ல. அப்புறம் எனக்கு எனக்கு இடமே குடுக்கல பேசுறதுக்கு வாய்ப்பே குடுக்கல.
இவங்க வந்து சூழ்நிலை இருக்காங்க, நான் எப்படி மார்க்கெட்டிங் பிளான் காமிக்கிறேன்? நீங்க சூழ்நிலை சொன்னாதான் உங்களுக்கு ஐடியாஸ் அண்ட் டெக்னிக் கிடைக்கும். ஓகே, எல்லாருக்குமே பாருங்க, எல்லாருக்குமே வந்து நம்ம ஸ்டேஜ்ல வந்து இப்ப பாருங்க, ஒரு மீட்டிங் போறோம், ஒரு 40 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல எல்லாருக்குமே ஒரு 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 சினாரியோ வச்சு கத்துக் கொடுக்க முடியாது. ஒரு ஒரு சூழ்நிலை உதாரணம் காமிக்க முடியாது. ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும். வேற வேற மாரி இருக்கும். வேற வேற மென்டாலிட்டி, வேற வேற ப்ரொஃபஷனல். அவங்க ஹேண்டில் பண்ற பிள்ளைங்க மாரிதான். எல்லாம் ஒரு கேரக்டர் இருப்பாங்க. ஒரு வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா அத்தனையும் ஃப்ரெண்ட்ன்னு பார்த்தா அனுபவம் இருக்கும். நான் 12, நான் எமரல் வந்து 27, நம்ம கார்த்திகேயன் 15 வருஷம், சூர்யாவும் 12 வருஷம். அப்புறம் 10 பிரான்சிஸ் இந்த நம்மளோட இந்த டீம்ல இருக்கீங்க. டைமண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20, 30 இயர்ஸ் மேல இருப்பாங்க. அவங்க அனுபவம்லாம் யாருமே நிக்காது. அவங்கலாம் வந்து சொன்ன மாரி ஸ்கேன் டக்குன்னு பார்த்தாலே ஒரு புக் மாரி தான். ஸ்கேன் இப்படி பார்த்து நாள படிச்சிருவாங்க. என்ன டைப், என்ன பிரச்சனை, என்னதுன்னு. ஓகேங்களா? அதனால சீக்கிரம் அணுகுனீங்கன்னா, உங்களுக்கு சீக்கிரம் வெற்றி கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது 7வது இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா, ஓகே, ஆல்வேஸ் லேர்ன் டெமோ. ஓகே, இந்த டெமோலாம் கத்துக்கிறதுக்கு நீங்க தான் முயற்சி எடுக்கணும். உங்க ஃப்ரெண்ட் டீம், உங்க ஆப்ல சொல்லிட்டு போறேன். எவ்ரி டைம் வந்து நீங்க வாங்க, நீங்க வந்து செய்யுங்க. 5 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்க பழகுங்க. அப்பதான் நீங்க இண்டிபெண்டன்ட் ஆவீங்க. அடுத்து பாத்துட்டீங்கன்னா, ஆ இதுக்கு எஸ் ஆர் நோ போடுங்க. மொத டெமோ கிட்ன்னு ஒண்ணு இருக்கா? நமக்குன்னு ஒரு ஒரு சொந்தமா டெமோ கிட் இருக்கு. ரொம்ப வேணாங்க. 30, 40 டெமோ எல்லாம் தூக்கி சுமக்க முடியாதுங்க. என்னால வேலை இடத்துக்கு போறேன், வரேங்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு ரோல் ஆன், ஒரு அலர்மேஷன், இதெல்லாம் சில 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 ஜாமான் வந்து நீங்க ஹேண்ட்பேக்ல போட்டுக்கலாமா இல்லையா? இல்ல உங்க காடியில ஒரு சீட்டு கீழயோ எங்கேயாச்சும் ஒரு அழகா ஒரு பேக்ல போட்டு வைக்கலாமா இல்லையா? வச்சிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? டெமோ கிட் வச்சிருக்கீங்களா? எல்லாரும் காயத்ரி அக்கா எஸ். ஓகே, மத்தங்க யாரு? மாலதி சிஸ்டர் வெரி குட். அவங்க முதல்ல இருந்து எல்லாத்துக்கும் எஸ் நேர்மையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கலைவணிக்கா எஸ். ஓகே, 3 பேர் சொல்லியிருக்காங்க. 71 பேர்ல 3 பேர் சொல்லிருக்காங்க. நிர்மலா சிஸ்டர் எஸ், திவாகரன் எஸ். வேற யாரு? 5 பேரு. 5 பேர் தான் வாட்சிங்கா? ஷெரி சிஸ்டர் எஸ். ஓகே, வெரி குட் சிஸ்டர். ஒன் கிட் ஆப், ஒரு கிட் வச்சிருக்காங்களா? ஓகே, எத்தனை கிட் வச்சிருக்கோம் பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? ஆனா நமக்குன்னு ஒரு பேசிக் 5 பொருள் வந்து இருக்கணும். ஆனா மோர் டெமோ வச்சிருந்தீங்கன்னா டக்குனு எப்படிப்பட்ட ஆளெல்லாம் நம்மளால ஆஹ் கொண்டு வர முடியும். நம்மளோட பேச்சிலையும் நம்மளோட ப்ராடக்டோட டெமோ மூலியமாவும் நம்ம அவங்களால வந்து மடக்க முடியும். ஓகேங்களா? டெமோ எல்லாம் போட்டு பேசணும் பேசணும் பேசணும், அறுக்கணும், வெறுத்தலாம் ஊத்தும். ஓகேங்களா? அடுத்தது 8வது இன்கிரியன் பாத்தீங்கன்னா, இந்த வியாபாரத்தை சிறப்பாக்குறதுக்கு அது மட்டும் இல்ல, இது லைஃப் லாங்கா நீங்க செய்யக்கூடிய விஷயம். ஈவன் பிளென்டினியமானாலும் சரி, ஃபவுண்டர்ஸ் எமரான் டைமண்டாலும் சரி, அன்டி நீங்க கிரவுன் அம்பாசிடர் போனாலும் சரி, நீங்க மார்க்கெட்டிங் பிளான் ஓகேங்களா, வருமானத்தை திட்டத்தை வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும். டோன்ட் ஸ்டாப். ஓகே, டோன்ட் ஸ்டாப். இப்ப நம்ம இந்த ஒரு ஓகே சில்வர் புல்ஸ் வந்துட்டோம், போதும். நமக்கு ஒரு 70 பேர் வந்துட்டாங்க, 80 பேர் வந்துட்டாங்க, போதும். அது போதுமா? அது போதுமா? அது போதுமா? கிடையாதுங்க. ஓட்ட வாளி மாதிரிங்க. நம்ம ப்ராஸ்பெக்டிங் வந்து ஓட்ட வாளி மாதிரி. ஆளை பிடிச்சு சைன் பண்ணி அந்த ஓட்ட வாளிக்குள்ள போடுவோம். அந்த வாளிக்குள்ள எங்காச்சும் ஒரு சந்து சின்னதா இருக்கும். அந்த சந்துல தண்ணி அழகா வெளியாயிட்டே இருக்கும்ல, சின்னதா. ஓகே, எவ்வளவு தண்ணி பிடிச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் வெளியாகலாம். அதே மாதிரி எவ்வளவு ஆள் பிடிச்சாலும் சம்டைம் என் அக்கா சேர்ந்திருக்காங்க, எங்க அம்மா சேர்ந்திருக்காங்க, சாம்பாலா செய்ய சொல்றாங்க, வீடு பீண்டாய் போட்டேன், பினாங் போயிட்டேன், அந்த ஆள் கான்டாக்ட் இல்லாம போயிடுவாங்க. சம்டைம் 10 கஸ்டமர் இருக்காங்க. 10 கஸ்டமர் என்ன பிடிக்க வைக்க முடியாதுங்க. சீரியஸா சொல்றேன். 10 கஸ்டமர் நம்மள பிடிக்க வைக்க முடியாது. எல்லாருக்கும் நம்ம பிடிச்சு நம்ம எவ்வளவுதான் கைண்டா, ஸ்வீட்டா, ஃப்ரீ கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாலும் மேபி ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு பிடிக்காம தான் இருக்கும். அது ஏன்னு தெரியாது. ஓகே, இட்ஸ் ஓகே. அந்த ஒரு சில பேர் நம்மள பிடிக்கலாம், வேற ஆள்கிட்ட வேற மெம்பர் ஆகுறதுக்கு வேற டீமுக்கு வாய்ப்பு இருக்கும். போறவங்க போகதான் விட முடியும், தடுக்க முடியாதுல. அந்த மாதிரி ஒரு மாசம் 2 ரினியூ இல்லாம, 3 ரினியூ இல்லாம, 4 இல்லாம போகும்போது உங்களோட குரூப் ஆஃப் பீப்புள் குறையதான் செய்வாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங் பிளான் யார எங்க பார்த்தாலும் பேசணும். பேசி அவங்கள மார்க்கெட்டிங் காமிக்கணும். அப்புறம் மார்க்கெட்டிங் பிளான் காமிக்கிறது ரொம்ப ஜட்மெண்டலா இருக்காதீங்க. ஜட்மெண்ட்ல என்னன்னா, இப்ப உதாரணத்துக்கு இவங்க செய்ய மாட்டாங்க. 2 காடி வச்சிருக்காங்க, டபுள் ஸ்டோர் வீடு வச்சிருக்காங்க, எப்படி செய்வாங்க? ஆனா அவங்க மேபி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். காசு அவங்களுக்கு ஒரு மேட்டராவே இருக்காது. ஆனா வெளியூர் பயணம் போகவே முடியாது. அப்படிதான் இருக்காங்க நிறைய ப்ரொஃபஷனல்ஸ், நல்லா இருக்காங்க, நல்ல இன்கம் இருக்கு. பட் அவங்க கிளினிக் சாத்திட்டோ, அவங்களோட ப்ரொஃபஷனோட இதை சாத்திட்டோ, பிசியோதெரபி ஏதோ சாத்திட்டு போக முடியல. ஏன்னு கேட்டா, ஒண்ணு பேஷண்ட் கிளைண்ட்ஸ், இன்னொன்னு அப்கோர்ஸ் பெரிய இன்கம் அவங்களா இல்லையா, அவங்களுக்கு மேபி இந்த வியாபார வாய்ப்பு தேவைப்படலாம். ஓகேங்களா? சில பேர் கஷ்டப்படுவாங்க. இப்ப வந்து ஒரு சில பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால ஏதாச்சும் ஒரு என்னால வந்து பெரிய மாடல் ஒரு 10,000 15,000 போட்டு கடை திறக்க முடியாது. ஆனா ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வியாபார மாடல் கிடைச்சா கூட ஸ்டார்ட் பண்ணுவேன். எம்ஏ வியாபாரம் 60 தானேங்க.
அது யாரு பண்ண கொடுத்தாலும் யாரு ஒண்ணு சைன் பண்ணி செய்யலாமா இல்லையா? அப்ப அவங்க அந்த இடத்துல யோசிக்கும் போது எனக்கு இந்த வியாபார வாய்ப்பு ரொம்ப முக்கியம் அவங்க நினைக்கலாம். ஆமாங்க இல்லையா? அதனால வந்து டோன்ட் ஜட்ஜ். நான் எப்பவுமே யாராச்சும் பேசிட்டே இருக்கும்போது, ஏன் சிஸ்டர் ஒரு வியாபாரமே செய்யக்கூடாது? ஹவுஸ் ஒய்ஃப் இருக்கீங்க, 3 குழந்தைங்க இருக்காங்க, பாத்துக்கிட்டே எம்ஏ செய்யக்கூடாது பேசிட்டே இருக்கும்போது, செய்யலாம் சிஸ்டர். அதான் யோசிக்கிறேன் எப்படி பாருங்க சிஸ்டர். மார்க்கெட்டிங் பிளான் பாருங்க. நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வழி பிறக்கும். உங்களுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு செய்யணும். எல்லாம் பேச பேச இன்கம் காமிக்க, அப்புறம் என் டீம்ல உள்ள சம்பாரிச்சவங்க காமிக்க, அப்புறம் நான் என்னோட வாழ்க்கை தரனை காமிக்க, வெளியூர் போனதை காமிக்க, அப்படியே ஹவுஸ் ஒய்ஃப் அப்படியே டேர்ன் பண்ணிடுவாங்க. சிஸ்டர் இப்ப நான் செய்யணும்னா இப்படி, நான் இதை ஜாயின் பண்ண எப்படி சிஸ்டர் மாறிடுவாங்க. இருந்து அவங்க நம்மளை பார்த்த விதமோ பேசுற விதமோ டோட்டலி வேற மாதிரிதான் இருக்கும். ஆனா காமிக்க மார்க்கெட்டிங் பிளான் ஸ்லைட்ல காமிக்கும் போது எப்படா பட்டாலும் அவங்க ரியலைஸ் பண்ணி இது நம்ம ஏன் செஞ்சு பார்க்க கூடாது, ஒரு தடவை தானே, இதுதான் சொல்றாங்க அந்த பொண்ணு. ஆஹ் மணி பேக் கேரண்டி இருக்கு, பொருள் உத்தரவாதம் இருக்கு, நீங்க வேணா கூட ரிட்டர்ன் பண்ணா கூட உங்களுக்கு வந்து அந்த பொருளும் உங்களுக்கு கிடைச்சிருது, போட்ட பணமா கிடைச்சு, இது ஏன் ட்ரை பண்ண எப்படியாப்பட்ட ஆளு யோசிக்க வைக்கும். அப்ப ஏன் நிறைய பேர் ஃபெயில் ஆகிற காரணம்னா அந்த மார்க்கெட்டிங் காமிக்க மாட்டாங்க. முக்கால் இடத்துல இருந்து சரியா செய்யறியா அப்படி மட்டும் சொல்லிட்டு போவாங்க. சோ அதனால மார்க்கெட்டிங் எங்க போனாலும் காமிங்க. அடுத்தது 9வது பாத்தீங்கன்னா டூப்ளிகேஷன். நீங்க என்னென்ன கத்துக்கிறீங்களோ உங்க ஆப்லைன் நீங்க என்னென்ன செய்றீங்களோ அப்படியே உங்க டீம் 5 பேர் இருந்தாலும் உங்க டீம் தான். ஏங்க ரொம்ப வேணாங்க. உங்க கீழே ஒரு ஆள் இருந்தா கூட அது அந்த ஒரு ஆள் ஒழுங்கா வளர்த்தோம்னா, ஒழுங்கா நம்ம சொல்லி கொடுத்தோம்னா, நல்லா கத்து கொடுத்தோம்னா, அந்த ஒரு ஆள் 4 ஆகும், 4, 8 அப்படி மல்டிப்ளை பண்ண வந்துருமாங்க. சில சில நேரத்துல ஏன் ஃபெயில் ஆகிறோம், அந்த ஒரு ஆளே நல்லா வளர்க்கறது இல்ல. வர்றது அந்த ஒரு ஆளு, அந்த ஒரு ஆளே ஃபோக்கஸ் பண்ணலன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? என்ன ஃபோக்கஸ் பண்ணா டெமோ கத்து கொடுக்கணும். இப்ப உங்க ஆப்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? மீட்டிங் வாங்க ஷெம்லா சொன்னாங்க, வந்தேன். டெமோ கத்துக்கணும் ஷெம்லா கத்துக்க சொன்னாங்க. ஃபேஷியல்லாம் கத்துக்கோங்க. பி இண்டிபெண்டன்டா சொன்னாங்க. எல்லாம் கத்துக்கிட்டேன். அப்ப நான் என்ன செஞ்சேன்? அப்படி என் டீமுக்கு சொல்லிக்கிட்டேன். சொல்லி கொடுத்தது மட்டும் இல்ல. அவங்கள செய்ய வச்சேன். செய்யுங்க சிஸ்டர் உங்க நல்லதுக்கு. அது எடுத்து சொன்னேன், விளக்கப்படுத்தினேன், கிளியர் பண்ணேன். அப்புறம் பார்த்துட்டு செய்யறத வந்து நான் செக் பண்ணேன். ப்ராஸ்பெக்ட் பண்ணீங்களா, போய் பேசுனீங்களா, மார்க்கெட்டிங் பிளான் காமிச்சீங்களா, டெமோ போய் காமிச்சீங்களா, இந்த மாதிரி ஃபாலோ பண்றது. அவங்க செஞ்சது வந்து கரெக்ஷன் வந்து நம்ம பார்க்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு டீச்சர் மாதிரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணி நல்லா வந்து கத்து கொடுக்கணும். அது வந்து நம்ம செக் பண்ணணும் அவங்க ப்ராப்பரா செய்யறாங்களா இல்லையா. அப்படிங்களா? அடுத்து 10வது இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா, ஓகே இந்த 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 நம்ம சொன்ன மாதிரிதான் நான் மார்க்கெட்டிங் பிளான் எப்படி வந்து நான் சொன்னோம் அதே மாதிரி ப்ராஸ்பெக்டிங். இப்போ அந்த ப்ராஸ்பெக்டிங் யார பார்த்தாலும் ப்ராஸ்பெக்ட் பண்ணீங்க. எங்க போனாலும் நான் சொல்றேன், நம்மளோட வாய் தான் சூப்பர் மார்க்கெட்டிங். எங்க போனாலும் இந்த வாயை கொண்டுட்டு போறோம்ல அவங்கள இல்லையா? எங்க போனாலும் வாயை கொண்டுட்டு கூட்டிட்டு போறோம். இட்ஸ் ஈஸி தானே, எங்க போனாலும் நம்மளால பேச முடியும். சோ அந்த சூப்பர் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணாதீங்க. தூங்கும் போது மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க. தூங்கும் போது மட்டும் எங்க பார்த்தாலும் ஆளை பார்த்து பேசுறது, ஆளுக்கு ஏத்த மாதிரி பேச நம்ம கத்துக்கணும். ஒருத்தவங்க ஸ்கின் கேர் பத்தி பேசணும், ஒருத்தவங்க வைட்டமின் நாலேஜ் கேட்கறோம் அதுக்கு ஏத்த மாதிரி பேச கத்துக்கணும், ஒருத்தவங்க பிசினஸ் கோச் மாதிரி பேச கத்துக்கணும். ஓகே, எல்லாத்துக்குமே எனக்கு தெரியாது, நானே இப்பதான் புதுசா வந்தேன், என் ஆப்பிளை கூட்டு வரேன், அது ஆரம்பத்துல சொல்லிருது. ஓகே, அதனால அந்த மாதிரி இல்லாம கீப் வந்து லேர்ன் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்தது 11வது இன்கிரிடியன்ட் பார்த்துட்டீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். யார் யாரெல்லாம் அவங்க கீழே ஒரு ஆளும் சைன் பண்ணாலும் சரி, இல்ல இது வரைக்கும் சைன் பண்ணிருக்க ஒவ்வொரு ஆளும் சரி, எம்வே ஷாப்புக்கு கூட்டிட்டு போறீங்க. எம்வே ஷாப்புக்கு கூட்டி போய் எம்வே ஷாப் டூ பண்ணுவீங்களா? இதுதான் சுத்த இந்த பொருள், இதுதான் சுத்த இங்க இருக்கு, இது இங்க, இது இங்க, இது இங்க, இது இதுக்கு பாய்க்கிறது, மொத்தம் 400 ப்ராடக்ட் இருக்கு சிஸ்டர். இந்த பொருள்லாம் வாங்கிட்டு நீங்க பக்கெட்ல போட்டீங்களா, எடுத்துட்டு வந்து கவுண்டர்ல உங்க ஐசிய கண்டிப்பா கொடுக்கணும். யாரு இது வரைக்கும் வந்து இந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க உங்களோட ஏபியோட்ட? எஸ் ஓ நோ? எஸ்னா எஸ் சொல்லுங்க. ஓகே, திவாகர் வந்து நோ செஞ்சது இல்லையா? பரவாயில்ல பிரதர், இனிமேல் நம்ம செய்யலாம். பிரபு பிரபு மாலவி அவங்களும் செஞ்சிருக்காங்க. வெரி குட் சிஸ்டர், இன்னும் செய்யுங்க. அதே மாதிரி உங்க டீமுக்கு சொல்லுங்க. கிறிஸ்டினா செஞ்சிருக்காங்க, புனிதா சிஸ்டர். ஓகே, வெரி குட். இதுதான் வந்து இங்க பாருங்க, கடை எங்க இருக்கு, கடையில என்ன இருக்கு, கடைக்குள்ள என்னென்ன பொருட்கள் வகையா வச்சிருக்காங்க, நீங்க சொன்னாதானே வாங்குவாங்க. நிறைய பேர் இது ஒரு மிஸ்டேக். சேர்த்துட்டேன் ஆனா ஒண்ணுமே வாங்க மாட்டாங்க. ஒண்ணு டெமோ காமிக்க மாட்டாங்க, அவங்கள கூட்டிட்டு எந்த ஒரு ஒர்க் ஷாப்பும் போக மாட்டாங்க, இல்லைன்னா கடையும் காமிக்க மாட்டாங்க. நான் என்னோட கஸ்டமர்ஸா இருக்கட்டும், அவங்க கஸ்டமர் என்னோட ப்ராஸ்பெக்டா இருப்பாங்க. அப்புறம் என்னோட ஒரு 2 பொருள் ஏதாச்சும் விற்பேன். விற்கும் போதே அவங்கள்ட்ட சொல்லுவேன் மெம்பர்ஷிப் போட்டது. சில பேர் விக்கலன்னா நான் விட்டுட்டு அவங்கள கஸ்டமர் பிரைஸ் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சொல்லுவேன், சரி நீங்க அடுத்தடி வாங்கும்போது நீங்க கண்டிப்பா மெம்பர் ஆகுங்க. அடுத்தடி வாங்கும்போது மெம்பர் ஆவாங்க.
அவங்கள கூட்டிக்கிட்டு சிஸ்டர் 3 மணிக்கு எம்எஸ் ஷாப்க்கு வந்துருங்க, நானும் வந்துடுறேன், கடையை காமிச்சிடுறேன் சிஸ்டர், நாங்க உங்களுக்கு எப்பவுமே சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கேன், நீங்க எப்ப ஜாமா கேட்டாலும் எடுத்து வந்து கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா ஒரு நாள் என்னால வர முடியல, நீங்க அந்த டைம் எதிர்பார்க்க நீங்களே வந்து வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து கடையை காமிச்சிருவேன். ஏன் தெரியுமாங்க, சில நேரத்துல பாருங்க, இதுதான் நம்மளோட மைண்டோட சைக்காலஜி கூட சொல்லலாம். இது நம்மளுடைய தெரியல எப்படி சொல்றது, நம்ம கடையில போய் ஒண்ணு வாங்கலாம்னு போவோம். நீங்க எல்லாருமே கடைக்கு போய் ஒண்ணுதான் வாங்கலாம் போவீங்க. ஆனா வரும்போது என் பை நிறைய ஜாமா இருக்கு, இது முடிஞ்சிச்சு, இத ட்ரை பண்ணுவோம், இது வேணும், இதே ஒரு இது இது வாசமா இருக்கு, வாங்கிட்டு வரேன் தானே. அதே மாதிரிதான் அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஷாப் டூர், இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு, இது சிஸ்டர், இது சிஸ்டர், இது பிள்ளைங்களை பார்க்கலாம். ஆமாமா, இப்ப எலவேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ற, எலவேஷன் எப்படி போடலாம், நீங்க தலைக்கு ஒரு மாய்ஸ்சர் கூட நீங்க அந்த மாதிரி கூட போட்டுக்கலாம், அப்படி இப்படின்னு சொன்னேன்னு உடனே பேசிக்கிட்டு ஓகே சிஸ்டர் அது ஒண்ணு எடுத்துச்சுக்கிறேன், டக்குனு வந்து அவங்க ட்ரோலியில போடுவாங்க. எல்லாம் போட்டு 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 கிட்ட ஒரு 300 to 400 வாங்கியாச்சா, அப்ப சொல்ற சிஸ்டர் உங்களுக்கு ஓச்சர் இருக்கு, வாங்க இந்த ஓச்சர் எப்படி கழிக்கிறது உங்களுக்கு சொல்லித்தேன், கூட்டு போயிட்டு இதை செய்யணும், இதை செய்யறீங்களா, ஆனா ரிஜிஸ்டர் மட்டும் கரெக்டா அந்த ஏவியர்ஷிப் உங்க கீழே இருக்க மட்டும் பார்த்து சைன் பண்ணி விட்டுட்டு விட்டுறீங்க. வெப்சைட்ல பார்த்தா கூட ரொம்ப ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க, வெப்சைட்ல தேவைப்பட்டுதான் வாங்குறாங்க. ஆனா ஒரு பொருளை போய் பாக்குறாங்க, தொடறாங்க, கண்ணால பாக்குறாங்க, அத படிக்கிறாங்க. சம்டைம்ஸ் சில பேரு இந்த அம்மியோட சோப்பு எல்லாம் இருக்குல்ல, இப்ப உதாரணத்துக்கு அந்த லிக்விட் சோப், அதெல்லாம் பாத்த கூட பார்த்து மூந்து பார்ப்பாங்க. அந்த சிஸ்டர் கடையில அப்படி செய்யக்கூடாது சொல்லுவேன், இன்னும் வாசமா இருக்கான் பார்த்தேன், அந்த வாசனை பிடிச்சு கூட வாங்குறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி காமிச்சாதாங்க ஒரு பொருளை வாங்குவாங்க. அப்ப கடைக்கு போய் உங்க ஆளுங்களை கூட்டிட்டு போய் காமிக்கிறீங்களா, பெரும்பாலும் இது எப்ப செய்யணும்னா சாட்டர்டே சண்டே. ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு பெரும்பாலும் சாட்டர்டே லீவு, அந்த விண்டோ ஷாப்பிங் அங்கங்க வெளியே போற பதிலா இந்த மாதிரி இடத்துக்கு வாங்கன்னு சொன்னா கண்டிப்பா வருவாங்க, அவங்க வந்து பொருள் வாங்கிட்டு போவாங்க. அடுத்தது 12வது இன்கிரிடியன்ட் என்ன பார்த்துட்டீங்கன்னா, ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வியாபாரத்துல வாரமா சொல்லியிருப்பாங்களே, காசே போட வேண்டாம், எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, போட்ட காசு திரும்ப வந்துரும். அப்கோர்ஸ் நீங்க சைன் பண்ண காசு வந்துரும், உங்க ப்ராடக்ட் 50 எல்லாம் வந்துரும். பட் உங்க நாலேஜ்னு ஒண்ணு கத்துக்கிறதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆமாங்களா, ஆமாங்களா இல்லையா? நாலேஜ்னு ஒண்ணு நம்மளோட இந்த வியாபாரத்துக்குள்ள நாலேஜ் அப்கிரேட் பண்றதுக்கு, பிசினஸா இருக்கட்டும், ப்ராடக்ட் நாலேஜ் அதை அப்கிரேட் பண்றதுக்கு நீங்க காசு இருக்கணும். ஒண்ணு எதுவுமே இறைக்காம கிடைக்காது, அது ப்ளீஸ் ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கல்குலேட்டிவா இருக்கீங்க, மீட்டிங் வந்தா 5 வழி கட்டணும், ஒர்க் ஷாப்க்கு 12 வழி, நான் 16 வழி ஜிஎஸ்டியோட சேர்த்து போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தொட்டத்துக்கெல்லாம் அந்த 1 வழிக்கு 2 வழிக்கு, அப்புறம் அங்க போயிட்டு இருந்து இங்க வரது என்ன காசு, எங்க போயிட்டு இருந்து, இதெல்லாம் நீங்க வந்து டோன்ட் பி கல்குலேட்டிவ். இன்னைக்கு கொடுத்தாதான் நாளைக்கு கிடைக்கும். இன்னைக்கு நான் எவ்வளவு ஆர்டிஸ்டி கிளாஸ் நம்ம போய் கத்துருக்கேன், மேக்கப் கிளாஸ் இருக்கட்டும், ஸ்கின் கேர் கிளாஸ் இருக்கும், போய் அந்த டைம் இப்பதான் ஜூம்ல நடத்துறாங்க, இந்த ஜனவரில கூட நடத்துறாங்க, மேக்கப் புதுசா வருதுல காஸ்மெட்டி நடத்துறாங்க. உங்களுக்கு தெரியுமாங்க, அப்பெல்லாம் வந்து 15 வெள்ளி 30 வெள்ளி 2 நாள் காசு 120 வெள்ளி கத்துருக்கேன். போய் போய் காசை கொடுத்து கத்துக்கிட்டேன். எப்படிதான் ஒரு 300 400 அந்த ஆர்டிஸ்ட் சொல்ற 300 400 செலவு பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சம்பாதிக்கிற டிஜிட் பாத்தீங்கன்னா 5 டிஜிட் மேல, என்னோட இன்கம் மந்த்லி 5 டிஜிட் மேல வருது. அதனால இன்னைக்கு போட்டனால தான் ஒண்ணு கிடைச்சிச்சு. ஒண்ணு நான் போடுறதுக்கும் இறக்கிறதுக்கும் கொடுக்கறதுக்கே நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா எப்படி எனக்கு ரிட்டர்ன் வரும்? நம்ம உழைச்சா மட்டும் பத்தாது. நல்ல ஹார்ட் ஒர்க்கிங், வெரி குட், நல்லா வந்து எங்க போனா உழைப்பேன், எவ்வளவு நாள் உழைப்பேன், உழைக்கிறது இஸ் நாட் மேட்டர், எல்லா நாளும் உழைக்க முடியும், பட் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். ஆமாங்களா இல்லையா? சோ ஸ்மார்ட்னஸ் உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க, ஒர்க் ஷாப், ரேலி, செமினார். இப்ப எங்களோட செமினார் வந்து இப்ப இந்த ஜனவரில பிப்ரவரியில வருது. அதே மாதிரி மற்ற மற்ற டீம்ல இருக்கீங்க பாருங்க, நம்ம டைமண்ட் முத்து டீம்ல இருக்கும்போது கண்டிப்பா அவங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய செமினார், நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கொடுக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. ஒர்க் ஷாப், ரேலி எதுவும் இருந்தாலும் அந்த 15 20 பார்க்காம, அந்த தொகையை பார்க்காம, சம்டைம் இந்த டெமோ ஜாமா கூட இப்ப பயோசி நம்ம டெமோ செய்வோம், அதுக்கு பொட்டன்சி வந்து ஊத்துவோம், அது கனெக்ட் பண்ணக்கூடாது. கல்சியம்க்கு கொக்கோ கோலா வாங்குறது, டபுள் எக்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரிப் வாங்குறது, பிகாஸ் ஒரு இடத்துல போய் டெமோ எல்லாம் காமிக்கும் போதுதான் அந்த பொருளை புரிஞ்சுக்கிட்டு. ஆனா ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஒரு பொருளை ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு வாட்டி தான் டெமோ காமிப்பீங்க. மாசம் மாசமா அவங்க வாங்கும் சிஸ்டர் ஆர்டர் பண்ண போறீங்களா, இருங்க முதல்ல டெமோ பாத்துக்கோங்க காமிக்கிறீங்க கிடையாது. எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, 5 பொருள் ஒரு புது ஆள்கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுதாங்க வெரி சிம்பிளா. ஒரு புது ஆளை பாக்குறீங்கன்னா, புது ப்ராஸ்பெக்டோ இல்ல யாராச்சும் பாக்குறீங்கன்னா 5 பொருள் எம்ஏ பொருள், சின்ன சின்ன பொருள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே அவங்க பார்த்த உடனே திரும்ப அவங்க வந்து ஆர்டர் பண்ணுவாங்க, இல்ல அப்பயே ஆர்டர் பண்ணுவாங்க. அப்ப அந்த 5 பொருள் பாத்துட்டாங்களா, அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வாங்க போறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் கேட்க மாட்டாங்களா, அப்ப அந்த டெமோ வந்து வேற வேற ஆள்கிட்ட தான் காமிக்க போறீங்க. அப்படின்னு இருக்கும் போது நீங்க டெமோ ஒரு ஆள்கிட்ட தான் காமிக்க போறீங்க. ஆனா
இது லைஃப் லாங் செய்யணும். ஈவன் நான் பிளென்த்தில் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது இருமாங்க. டெமோ காமிக்கிறது, ஃபேஷியல் பண்றது, இது எதுவுமே நான் ஸ்டாப் பண்ணக்கூடாது. எப்போதுமே அது லைஃப் லாங்கா செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து க்ரோவிங் பிசினஸ் தானே. இருக்கிறதுக்கு ஏன்னா எம்ஏ சொல்லியே உங்களுக்கு இவ்வளவுதான் 300 பேர் தான் சேர்க்கணும் சொல்லி எந்த எந்த எம்ஏட இதுல சொல்லி நீங்க 300 பீப்புள் தான் சேர்க்கணும், 300 பேர் தான் சேர்க்கணும், 400 பேர் சொல்லி எவ்வளவு வேணா சேர்க்கலாம். மோ பீப்புள் மோ மணி. அப்ப மோ மணி வேணா நீங்க நிறைய ஆளை பார்க்கணும்னா டெமோ தான் ஒர்க் பண்ணணும். பேச்சு திறமை ஒர்க் பண்ணாது. ஓகே, நாலேஜ் ஆச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணும். பட் கண்ணால காமிக்கும் போதுதான் அந்த பயாசி போட்டு கிண்டும் போது, பொட்டாசியம் போட்டு கிண்டும் போது, அந்த கலர் மாறும் போது அப்பதான் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில கிளிக் பண்ணும். அந்த மாதிரி இருக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து கால்குலேட்டிவ் பண்ணாம, காசை கணக்கு பண்ணாம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா இன்னைக்கு பாருங்க, ஆஃப்டர் எத்தனை வருஷம் ஒரு 3 to 4 இயர்ஸ் ஸ்டேபிள் ஆயிட்டேன். ஒரு பிசினஸ் ஸ்டேபிள் ஆயிட்டேன். அங்கிட்ட அடுத்தடுத்து வரதான் எனக்கு படிப்படியா டைம் ஆயிடுச்சு. படிப்படியா வந்து இன்னைக்கு ஃபவுண்டர்ஸ் பிரின்ஸ்லயும் ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. இதுலயும் நல்ல இன்கம் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. இப்ப அடுத்தது போனோம்னா இது நான் வந்து எப்பவுமே கையாளணும். இது எப்பவுமே நான் ஃபாலோ பண்ணணும். எஸ், இது எனக்கு மட்டும் இல்ல. அன்டில் கிரவுன் மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க போய் கேட்டு பாருங்க, இதுதான் செய்வாங்க. சம்டைம்ஸ் சில பேரு நைட்டு தூங்குறது முன்னுக்கு மறுநாள் என்ன செய்ய போற சொல்லி எழுதி வச்சிருவாங்க. எதுக்கு எழுதி வச்சிருவாங்க? எழுதி வச்சுன்னா மறுநாள் ஆட்டோமேட்டிக்கா இதுதான் என்ன செய்யணும்னு ஆட்டோமேட்டிக்கா ப்ரோக்ராம் பண்ணிட்டாங்க. டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். சில பாத்தீங்கன்னா காலைல எஞ்சி ஐஸ் பெட்டி திறந்து நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன சமைக்கலாம், என்ன சமைக்கலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க பிளான் பண்ணல. சில பேர் 7 வாரத்துக்கு மெனு ஐஸ் பெட்டில எழுதிப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே கீரைக்கறி, மீன் சம்பால், தவு சம்பால் அந்த மாதிரி எழுதிப்பாங்க. அந்த மாதிரி கூட சில பேர் பிளான் பண்ணி வாழ்றவங்க இருக்காங்க. சில பேர் ஐஸ் பெட்டி திறந்துகிட்டே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மொத்தத்துல பாத்தீங்கன்னா அவங்க டைம் அவங்கதான் வேஸ்ட் பண்ண போறாங்க. சோ 2025 உங்களுக்கு நல்ல சக்சஸ்ஃபுல்லா இயரா இருக்கணும். நீங்க ஒரு அச்சீவரா ஆகணும்னா கண்டிப்பா உங்களோட எண்ணங்கள் செயல்களா மாத்தணும். ஆமாங்களா இல்லையா? அதோட சேர்ந்து இந்த சொன்ன விஷயங்களை கொண்டு உங்க வியாபாரத்துக்கு வரணும். எண்ணங்கள் செயல்கள் மட்டும் தூய்மையா இருந்த பார்த்தா மத்தவங்க நல்லதே நினைக்கணும், மத்தவங்க நல்லதே செய்யணும். ஆஹ் நம்ம மின்னுக்கு கஷ்டப்படுறாங்க 5 10 கொடுக்கணும். அது மட்டும் நமக்கு வந்து அச்சீவ்மெண்ட் கொடுக்காது. ஆமாங்களா இல்லையா? அது நம்ம நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு தான் கொண்டு போவோம் இல்லையா? பட் வி கேனாட் அச்சீவ். நம்ம வந்து சாதனையாளர் ஆக முடியாது. சாதனையாளருக்கு இது தேவைப்படுது, இந்த விஷயங்கள் தேவைப்படுது. அதனால இத இன்னைக்கு எல்லாரும் கேட்டீங்கல்ல, ஃபாலோ பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? அத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு கேட்ட விஷயங்களை வந்து 2025 வந்து ஃபாலோ பண்ணுவீங்களா? எஸ் ஆர் நோ? ஓகே, இப்ப பாருங்க நிறைய பதில் வரும். அப்ப நிறைய பேர் ஏன் தெரியுமாங்க எஸ் ஓ நோ முதல்ல சொல்ல நிறைய விஷயம் இருக்குது. பட் அவங்களுக்கு ஒரு கில்ட்டி, இது நம்ம செய்யலையானால அவங்க பண்ணல. ஆனா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பாஸ் இப்ப 2024 முடிஞ்சு பாஸ். பட் 24 புதுசா ஸ்டார்ட் பண்ணும் சொல்லிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லிக்கிறேன். இதோட கண்டிப்பா அடுத்த மாசம் தான் நான் உங்களையே ஜூம்ல பார்ப்பேன். பட் அடுத்த வாரம் ஜூம் இருக்கு. சோ உங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லி வாய்ப்பு கொடுத்த நன்றி சொல்லிட்டு ஐ பாஸ்